10 வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், எங்கெங்க எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க, 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க, முதல்ல காதலிக்க ஆரம்பிச்சப்ப சாதாரணமா தான் இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரிஞ்சு இது சாதாரண காதல், என் காதல் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு எப்ப தோண ஆரம்பிச்சு? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்லயே வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்ன அடிச்சு என்ன கொடுமை சரவணனது. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நான் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 months அந்த மாதிரி நானும் பேசல, இவங்களும் வந்து என்ன பார்க்கவும் இல்லை. ஓகே இது அவ்வளவுதான் போல அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். டேய் அவன் செத்துட்டான்டா. நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு இவங்க வந்தாங்க. சோ ஒரு பிரிவு ஆஹா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. நடந்துருச்சு. அது நான் நடக்கல அப்படின்னா நானும் திருப்பி நான் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியல. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு பொடுக்குறியா? வீட்டில் மாட்டிட்டோம். அப்போ வந்து உனக்கு என்ன வயசாயிருச்சு, இந்த வயசில் உனக்கு எதுக்கு லவ் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் எப்படி இருக்க, லவ் விளங்குன மாதிரி தான். பயங்கரமாக அடி வாங்கினேன். அந்த ஒரு 2 நிமிஷம் கேப் தான் இவர் சைக்கிளில் போவார். அதை பார்க்கறதுக்காகவே அன்னைக்கு ஃபுல்லாக இருப்பேன். பயந்த லவ் எப்படி சக்சஸ் ஆகுறது? இல்லை ஆனால் அது வந்து பார்க்கலன்னா அந்த நாளே வந்து சுத்தமாக இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இல்லை நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். நீ எப்படி அவங்க கூட போய் வாழ்வ, பரவாயில்லைன்னு தோணுச்சு. எப்படி இருந்தாலும் அவங்க கூட இருப்பேன்ல, எனக்கு அது போதும். பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது மிஷின்ல அடிபட்டு கை கட் ஆயிடுச்சு, ரைட் ஹேண்டு. ஒரு ப்ராமிஸ் நான் லைஃப் லாங் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்க கை கட்டான பிறகு தான் காதலே பண்ணிருக்கீங்க. அது வரைக்கும் நண்பர்களா தான் இருக்கீங்க இல்லையா? அது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். பெரிய விஷயம்யா. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய இழப்பு தான். அதை நம்ம பேர் பண்ணிடணும், நம்ம அவங்க கூட எப்பயுமே சப்போர்ட்டா நிக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாரு. நீங்க ஒரு ஃப்ரெண்டாவே இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கலாமே. அது ஃப்ரெண்டா இருந்தா நம்ம லைஃப் லாங் கூட சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. அடங்கப்பா உசிதமணி. பேசினாங்க ஒத்துக்கல, பட் 4 years ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே என்கிட்டயே மொபைல் இல்லை, அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியாது. எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கினா நான் ஒன்று தான் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா வேற யாருமே இல்லை என் லைஃப்பில். ஒரு கெட்டவனை எந்த பொண்ணு விரும்ப மாட்டா. நல்லா இருங்க. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.